Hi, hello, and welcome to Mathematical 360. இந்தியாவில் நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 4 வடிவியல் ஜாமெட்ரி என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வடிவத்த முக்கோணங்கள் வரைதல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். வடிவத்த முக்கோணங்கள் என்ன சொல்லி பார்த்துக்கோ அந்த டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த டாபிக் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எப்படி அந்த வடிவத்த முக்கோணம் வரைகிறாங்கன்னு சொல்லிட்டு. வடிவத்த முக்கோணங்கள் வரைதல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இந்த வரைதல் முறையில் இரு வகைகள் உள்ளன. ஸோ இந்த வடிவத்த முக்கோணம் வரைதல் பண்ண 2 டைப்பு. அதில் ஒன்று ஒத்த பக்கங்களின் தகவு 1ஐ விட குறைவாகும், அதாவது ஒத்த பக்கங்கள். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதோட ஒத்த பக்கத்தோட ரேஷியோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1ஐ விட குறைவாகும். மற்றொன்று ஒத்த பக்கங்களின் தகவு 1ஐ விட அதிகமாகவும் உள்ள 2 வாய்ப்புகளை கருதுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ போறாங்க பார்த்தீங்களா, அது 1ஐ விட கம்மியாகவும் இல்லை 1ஐ விட ஜாஸ்தியாகவும் இருக்கிற மாதிரி 2 தகவு இருக்கு. ஒத்த பக்கங்களின் தகவல் அளவு காரணி. ஸோ இந்த அளவை கன்சிடர் பண்றாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்கேல் ஃபேக்டர்னு சொல்றாங்க, அதாவது அளவு காரணின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தகவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஃபேக்டர். இதை பேஸ் பண்ணி அந்த வடிவத்த முக்கோணம் எப்படி அமைதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ல ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம். ஸோ அந்த ஸ்கேல் ஃபேக்டர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒத்த பக்கங்களின் விகிதம் 3/5 என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. ஸோ 3/5 அவங்களே கேட்டாங்க. அளவு காரணி அதாவது ஸ்கேல் ஃபேக்டர் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து 3/5 லெஸ் தென் 1ல இருக்கு. ஸோ லெஸ் தென் 1ஐ விட கம்மியாக வந்துச்சுன்னா அந்த வடிவத்த முக்கோணம் எப்படி வரும்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ Pக்குன்னு ஒரு ட்ரையாங்கிள் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ அந்த ட்ரையாங்கிளை விட சின்னதா P', R' இருக்கு பார்த்தீங்களா, கம்மியாக தான் வரும். அதாவது 1ஐ விட இந்த ஒத்த பக்கம் விகிதம் கம்மியாக வந்துச்சுன்னா முக்கோணம் வந்து ஆக்சுவல் முக்கோணத்தை விட சின்னதாக வரும், இந்த மாதிரி P', R' சொல்லிட்டு. இது 1ஓட ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா அப்படியே இந்த P', R' எக்ஸ்டெண்ட் ஆகி இங்கே போகும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து அதிகமாக இருக்கும். அது அடுத்த இன்னொரு டைப்ஸ் ப்ராப்ளம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. தீர்வு. PQR ஆனது கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஆகும். ஸோ இந்த PQR ட்ரையாங்கிள் வந்து அவங்களே கொடுத்துறாங்க அப்ராக்சிமேட்டா. ஸோ PQR என்ற முக்கோணத்தின் பக்கங்களுக்கு 3/5 அளவுடைய ஒத்த பக்கங்களின் மற்றொரு முக்கோணத்தை வைப்போம். ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்க அந்த வடிவத்த முக்கோணத்தை, அதாவது அவங்க கொடுத்த ஸ்கேல் ஃபேக்டர் வச்சு வடிவத்த முக்கோணம் வரையணும். வரைதலின் படிகள். ஸோ இந்த வடிவத்த முக்கோணம் வரணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ப்ரொசீஜர் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணவே கரெக்டாக வரைய முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஏதேனும் ஒரு அளவை கொண்டு ட்ரையாங்கிள் PQRஐ வரைக. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அப்ராக்சிமேட்டா ஒரு வேல்யூ எடுத்து நீங்க அந்த ட்ரையாங்கிள் வாழ்ந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க PQRன்னு சொல்லி நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம். சில சம்ல எப்படி கேட்பாங்கன்னு தெரியுங்களா, அடிப்பக்கம்னு சொல்லி கொடுத்துருவாங்க, அதாவது பேஸ்ன்னு சொல்லி QRோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா QP அதாவது QP வில்லின் நீளம் வந்து ஒரு 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது அப்படின்னா நீங்க இந்த பாயிண்ட்ல இருந்து காம்பஸ் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுவீங்க இப்படி. அதே மாதிரி இங்க இருந்து PR வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க இங்க இருந்து இந்த பாயிண்ட் வச்சு இங்க இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுவீங்க, இப்படி ஜாயின் பண்ணிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ PQRன்னு வரும். ஆனா நம்ம இங்க இப்போ ஜென்ரலா நம்மளா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் சைஸ் வந்து எப்படி இருக்கும்னா இந்த ஸ்கேல் ஃபேக்டர் அதாவது அளவு காரணியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1ஐ விட கம்மியா இருக்கு. அப்போ நம்ம பெரிய ட்ரையாங்கிளா போட்டாதான் வடிவத்த முக்கோணம் ஈஸியா நம்மளால போட முடியும். ஸோ அப்போ இந்த நீங்க போடுற 2 ட்ரையாங்கிள் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் 10 சென்டிமீட்டரும், ஸோ இது 7 இருக்கிற மாதிரியும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ அப்போ இது 10, இது ஒரு 8, இது ஒரு 9 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க போட்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்க நான் சொன்ன மாதிரி. அடுத்த ஸ்டெப், QR என்ற கோட்டு துண்டு குறுங்கோணத்தை ஏற்படுத்துமாறு QX என்ற கதிரை, அதாவது இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த PQRங்க இந்த ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா QX அதாவது சொன்ன பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட அடிப்பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா குறுங்கோணம். இப்போ செங்கோணம் குறுங்கோணம் நமக்கு அப்படி தெரியும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இந்த பொசிஷன்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த பொசிஷன்ல இருக்குதுன்னு இந்த ஆங்கிள் அது வந்து செங்கோணம். ஸோ அந்த செங்கோணத்துக்கு 90 டிகிரிக்கு லெஸ்ல எது இருக்கோ அது எல்லாமே குறுங்கோணம் தான். ஸோ அப்போ இங்க 90 டிகிரி இல்லாம 90 டிகிரி கம்மியா ஒரு QX என்ற கதிரை P என்ற முனைப்புள்ளிக்கு எதிராக, அதாவது Pங்கிற முனைப்புள்ளி பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ அதுக்கு எதிரான இந்த டைரக்ஷன்ல இங்க ஒரு லைன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க பாயிண்ட். ஸோ இது Qன்னு வச்சுக்கோங்க.
ஸோ அதாவது குறுங்கோணமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம 90 டிகிரி கீழே குறுங்கோணமா நீங்களும் அப்ராக்சிமேட்டா ஒரு ஆங்கிளுக்கு ஒரு லைனை போட்டுக்கங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த பேஸ் கியூஆருக்கு குறுங்கோணமா ஒரு லைனு பிங்கிற பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்ல போட்டோம். அடுத்த ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா QX மீது Q1, Q2, Q3, Q4 மற்றும் Q5 என்ற 5 புள்ளிகளை குறிக்கும். அதே என்ன 5 புள்ளிகள்? அதாவது பாத்தீங்கன்னா 3/5 3 மற்றும் 5 ஆகியவற்றில் பெரியது 5. அதாவது அந்த ஸ்கேல் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த 2 நம்பர்ல எந்த நம்பர் பெருசா இருக்கோ அவ்வளவு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த QXங்கிற இந்த லைன்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். இங்க 5 கொடுத்துக்கனால தான் இங்க Q1, Q2, 3, Q4 5 புள்ளியை நம்ம எடுக்க போறோம். அந்த புள்ளியில் எப்படி எடுக்கணும்னா Q1 ஈக்குவல் டு Q1, Q2. அதாவது பாத்தீங்கன்னா Qக்கும் Q1க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்போ நீங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து Pங்கிறது, இதுதான் Qங்கிறது, இதுதான் ஆறுங்கிற பாயிண்ட். ஸோ நம்ம வந்து எக்ஸுங்கிற லைன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா Pங்கிற பாயிண்ட் ஆப்போசிட்ல எக்ஸுங்கிற லைன் ஒரு குறுக்கோணம், செங்கோணம் இல்லாம ஒரு குறுக்கோணத்துல நம்ம வரைஞ்சு வச்சிருக்கோம் ஒரு ஆங்கிள். ஸோ அவங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம 5 புள்ளிகள் குறிக்கணும். ஸோ இப்போ ஒரு காம்பஸ் எடுத்துக்கங்க. ஸோ காம்பஸ் எடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்களா அப்ராக்சிமேட்டா ஒரு ஆர்க்கு சின்னதா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது 10 சென்டிமீட்டர்னு வச்சுங்களேன். ஸோ நீங்க ஒரு 2 சென்டிமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச் கட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இது 10 ஏன்னா நீங்க 5 டைம் டிவைட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதனால வந்து 2ல நீங்க ஒரு ஆர்ச் கட் பண்ணிக்கன்னு சொல்றேன். 10 நம்மளுக்கு இந்த அளவு தெரியுங்கனால அதை நீங்க இப்படி போட்டு வச்சுக்கிறீங்க. ஸோ அப்புறம் Q1, Q2 இங்க என்ன சொல்லுவாங்க, Q1, Q2 ஈக்குவல் இருக்கணும், Q2, Q3 ஈக்குவல் இருக்கும். அப்ப என்ன இதுக்கு என்ன மீனிங்னா Qக்கும் Q1க்கும் நம்ம ஒரு ஆர்க் போட்டுக்குமா. ஸோ இங்க Q இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா Q1. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இங்க இந்த Q1ல இருந்து Q2 போடும் போதே அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும். இப்போ காம்போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்ன எடுத்தீங்களோ அதே இந்த Q1 பாயிண்ட்ல வச்சு Q2 டெவலப் பண்ணுங்க. இது Q2. அதே பாயிண்ட் Q2ல வச்சு Q3 டெவலப் பண்ணுங்க இங்க. அதே மாதிரி பாயிண்ட் இங்க வச்சு இன்னொரு ஆர்க் கட் பண்ணும்போது Q4 ஆகும். அதே மாதிரி Q4 பாயிண்ட் வச்சு இன்னொரு ஆர்க் கட் பண்ணும்போது இங்க Q5 ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இங்க நம்ம என்ன இருக்கு 5 பாயிண்ட் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கோம், QXங்கிற கதிரிமானம் வந்து பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த 5 பாயிண்ட் எப்படி எடுத்திருக்கோம்னா இங்க கொடுத்துருக்க வேல்யூஸ்ல எது அதிகமோ எடுத்திருக்கோம். ஸோ அந்த 5 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எப்படின்னா அப்ராக்சிமேட்டா Qல இருந்து Q1க்கு ஒரு 2 சென்டிமீட்டர், ஏன்னா இந்த பேஸோட அளவு வச்சு நான் சொல்லியிருக்கேன் 2 சென்டிமீட்டர் எடுத்து வச்சு ஆர்க் கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு நம்ம 5 ஆர்க் கட் பண்ணிடுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 5 ஆர்க் கட் பண்ண போறது Q1, Q2, Q3, Q4, Q5. நீங்க இது விசுவலா பார்க்கும்போது தெரியும் எல்லாம் இந்த Q1, Q2 வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் மென்ஷன் பண்ண மாதிரி. அடுத்து வந்து Q5 ஆரை இணைத்து Q3ல இருந்து, அதாவது Q5 ஆரையில் இணைப்ப சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா 3/5 பார்த்திருப்போம். ஸோ அப்ப நமக்கு தெரியும் இந்த 3ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து சின்னதாக வரும், உன்னோட கம்மியாக இருக்கலாம். ஸோ அப்போ லாஸ்ட் பாயிண்ட் Q5ல இருந்து இங்க ஆக்சுவல் ஆறுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன், அந்த 2 பாயிண்ட் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் போட்டுறது. ஓகேவா? ஸோ அதாவது Q5R அதான் சொல்லிடுவோம். Q4 ஆரை இணைத்து Q3ல இருந்து, அதாவது 3வது புள்ளி 3/5 ஆகியவற்றில் சிறியது. ஸோ இப்போ நமக்கு தெரியும் 1/< இருக்கு ஸ்கேல் ஃபேக்டர். அப்ப என்ன பண்ணணும், நம்ம சின்ன புள்ளி எதுன்னு பார்க்கணும். அதாவது சின்ன புள்ளி எது, 3வது புள்ளி. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ Q5 ஆருக்கு இணையாக ஒரு கோடு வரைக. எதனால நம்ம இந்த 3வது புள்ளியில் எடுக்கிறோம்னா, ஸோ அவங்க இங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரையாங்கிள் ஸ்கேல் ஃபேக்டர் வந்து, அப்போ அவங்க கொடுத்துருக்க வழியில் எது சின்ன நம்பர் 3. ஸோ அப்போ இந்த Q5ல இருந்து Q3க்கு வந்து பார்த்தீங்கன்னா Q5 R5க்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லைன் போட்டிருக்கேன் Q5 R5 அதுக்கு இணையா. ஸோ நீங்க ஒரு ஸ்கேல் வச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு அப்படியே இணைனா வந்து பேரலல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா பேரலல் சிம்பிள் சொல்லலாம். அப்போ அந்த ஸ்கேலை வச்சு Q5 வந்து பேரலா நைத்திட்டே வந்து Q4ல Q3, ஏன்னா இங்க சின்ன புள்ளி வந்து Q3. அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேரலா நீங்க ஒரு லைன் போட்டீங்கன்னா என்ன ஆகும், QR ஈக்குவலா பேரல் லைன் போடும்போது Q3 R டேஷ்னு ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா இது QRஐ R டேஷ்ல சந்திக்கிறது. அதாவது இந்த QRங்கிற லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா R டேஷ்ங்கிற பாயிண்ட்ல இந்த பேரல் லைன் போடும்போது ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆகும். அதை குறிச்சு நீங்க R டேஷ்னு போட்டு வச்சுக்கணும். அதாவது இந்த Q5 R டேஷ்ல இருந்து பேரல் லைன் போட்டீங்கன்னா 3வது பாயிண்ட்ல, ஏன்னா இந்த 3 நம்பரோட 3வது பாயிண்ட் ஜாயின் பண்ணிட்டு ஒரு பேரல் லைன் ஜாயின் பண்ணீங்கன்னா அங்க ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் தான் R டேஷ். ஓகேவா? ஸோ R டேஷ் சந்திக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் போட்டோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்க் வரைஞ்சிட்டோம், ஆர்க் வரைஞ்சு ஒரு 5 பாயிண்ட் போட்டோம், அதுக்கப்புறம் Q5 ஆரையும் சேர்த்துட்டு அந்த Q5 ஆர்லுக்கு பேரலா Q3ல ஒரு லைன் போடுறோம், அதுல ஒரு R டேஷ் பாயிண்ட் கிடைக்குது. இதுதான் மொத்தம் 4 பாயிண்ட். ஸோ 5வது பாயிண்ட்
ஆர் டேஷ்ல இருந்து ஆர்பிக்கு இணையாக வரையப்படும் கோடு. அதாவது பாத்தீங்கன்னா ஆர் டேஷ்ல இருந்து ஆர்பிக்கு இணையாக வரையப்படும் கோடு QPயை Pயில் சந்திக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா ஆர்பி இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா இங்க PR லைன் இருக்கா. ஸோ இங்க எப்படி இந்த Q5R ஒரு பேரல் லைன் போட்டு இங்க Q3 கொண்டு வந்தோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த PR இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பேரலா இந்த ஆர் டேஷ்ங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு லைன் வரையும். ஸோ அதே மாதிரி ஸ்கேலை வச்சு அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து ஸ்கேல் வந்து பேரலா டச் ஆகும். ஸோ அதுல ஒரு லைன் போட்டீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் டச் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா PQவில் அதாவது QPயை P டேஷில் சந்திக்கிறது. ஸோ இந்த பாயிண்ட் நீங்க டச் ஆகும் பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அது P டேஷ்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த லைன் வரைஞ்சுக்கோங்க நீங்க. ஓகேவா? ஸோ முக்கோணம் P டேஷ் QR டேஷின் பக்கங்கள் முக்கோணம் PQR மொத்த பக்கங்கள் 5ல் 3 பங்காகும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முக்கோணம் P டேஷ் QR அதாவது இந்த சின்ன முக்கோணம் இருக்கு பாத்தீங்களா முக்கோணம் P டேஷ் QR டேஷ் இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா முக்கோணம் PQR இந்த பெரிய முக்கோணத்துல 5ல் 3 பங்கு. ஸோ இப்போ நீங்க கீழே இருக்கதான் மென்ஷன் பண்ணணும் 5ல் 3 பங்கு 3/5 கொடுத்துக்கோன்னா 5ல் 3 பங்கு இந்த ட்ரையாங்கிள் இருக்கு. அதாவது 3 பங்கு சிறுசா இருக்கு இந்த ட்ரையாங்கிள். ஸோ இது 5 பங்கா இருக்கு. ஸோ தேர்ஃபோர் முக்கோணம் P டேஷ் QR டேஷ் ஆனது தேவையான வடிவத்து முக்கோணமாகும். ஸோ இப்போ கொஸ்டின் கேட்டது பாத்தீங்கன்னா இந்த சின்ன முக்கோணம் இருக்கு பாத்தீங்களா முக்கோணம் P டேஷ் QR டேஷ் இதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல கேட்டுக்கிறேன் வடிவத்து முக்கோணம். எடுத்துக்காட்டு அடுத்து இன்னொரு டைப் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்கள் மீது 7/4 என அமையுமாறு ஒரு வடிவத்து முக்கோணம் வரைய. அவங்களே சொல்றாங்க 7/4ன்னு. இது அதாவது பாத்தீங்கன்னா அளவுக்காரன் வந்து பாத்தீங்கன்னா 1 விட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரும். அதாவது பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் சிறுசா இருக்கும் PQRங்கிறது. ஸோ இப்போ 1 விட பெருசா இருக்கனால வடிவத்து முக்கோணம் வந்து அதை விட பெருசா இருக்கும். P டேஷ் Q டேஷ் இந்த மாதிரி பெருசா இருக்கும். தீர்வு கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQR பக்கங்களை போல் 7/4 பங்குடைய ஒத்த பங்களை கொண்ட மற்றொரு முக்கோணத்தை அமைப்போம். ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்க வேல்யூஸ் மட்டும் ஒரு வடிவத்து முக்கோணம் அமைக்கலாம். வரைதலின் படிகள் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஏதேனும் ஒரு அளவை கொண்ட PQR வரைக. ஸோ PQR ஸோ இந்த முக்கோணம் 1 விட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த முக்கோணத்தோட இந்த வர முக்கோணம் பெருசா இருக்கும். அப்ப நீங்க வரைகிற முக்கோணம் வந்து சின்னதா வரீங்க. இது ஒரு 6 இது ஒரு 5 சென்டிமீட்டர் இது ஒரு 5 சென்டிமீட்டர்ங்கிற மாதிரி அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி நீங்களே ஒரு லைட் PQR போட்டு நீங்க வரைஞ்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா QR என்ற கோட்டுத்துண்டில். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ QR என்ற கோட்டுத்துண்டில் குறுங்கோணத்தை ஏற்படுத்துமாறு. ஸோ இப்போ உங்க PQR நம்ம ட்ரையாங்கிள் போட்டு வச்சிட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரி குறுங்கோணம் என்ன சொல்லணும் 90 டிகிரி கம்மியா இருக்கணும். ஸோ ஒரு லைன் நீங்க போட்டுக்க வேண்டியதுதான். அதாவது எதுக்கு எகென்ஸ்டானா இதுக்கு எகென்ஸ்டா நீங்க அப்ராக்சிமேட்டா ஒரு ஆங்கிள் ஒரு லைனும் அதாவது Pங்கிற பாயிண்ட்க்கு ஆப்போசிட்ல போட்டு அது எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கங்க. ஸோ QX என்ற கதிர் அந்த ஆங்கிள் வந்து கதிர் கொஞ்சம் லென்த்தா நீட்டு விட்டீங்க. P என்ற முறையை புள்ளிக்கு எதிர் திசையில் வரைங்க. தேர்ட் பாயிண்ட் அதே மாதிரி QX இன் மீது Q1 Q2 3 Q7 ஏன்னா இந்த 2 நம்பர்ல எந்த நம்பர் பெருசு 7 அதனால மொத்தம் எவ்வளவு பாயிண்ட் எடுக்கணும் QX அதுல 7 பாயிண்ட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி Q1 Q2 Q3 இந்த மாதிரி அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கணும். ஸோ அப்பதான் வடிவது கரெக்டா வரும். இப்போ அவங்க சொன்னது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா PQR இது எக்ஸுங்கிற கருத்து போட்டோம். நான் சொன்ன மாதிரி Qல இருந்து Q1க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிறது 6 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 7 பங்குல போகுது. ஸோ அப்போ அதே மாதிரி இதுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் லைன் ஒரு ஆர்ச் கட் பண்ணுங்க. அதாவது Qல இருந்து Q1க்கு. ஸோ Qல இருந்து Q1க்கு 2 சென்டிமீட்டர் அடிச்சா அப்போ Q1 Q2 சேம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ காம்பஸ் அப்படியே வச்சு Q1 பாயிண்ட் வச்சு இன்னொரு ஆர்ச் கட் பண்ணீங்கன்னா அது Q2 ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி Q2ல வச்சு இன்னொரு ஆர்ச் கட் பண்ணீங்கன்னா 3 Q3ல வச்சு இன்னொரு ஆர்ச் கட் பண்ணீங்கன்னா 4 அதே மாதிரி Q4ல வச்சு இன்னொரு ஆர்ச் கட் பண்ணீங்கன்னா 5 அதே மாதிரி Q5ல வச்சு இன்னொரு ஆர்ச் கட் பண்ணீங்கன்னா 6. ஸோ காம்பஸ் டைமென்ஷன் மாறவே கூடாது. ஸோ இப்போ இன்னொரு ஆர்ச் கட் பண்ணீங்கன்னா 5ல வச்சு 6 7 ஸோ இந்த மாதிரி 7 கதிர். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் பண்ணீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 3 டயக்ராம் ஈக்குவலா இருக்கட்டும். ஸோ Q1 Q2 Q3 Q4 Q5 Q6 Q7 மட்டும் வந்துருது. ஸோ இப்போ இந்த ஆர்ச்சோட நிற்குது பின் கலர் லைனோட. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா Q4 4வது புள்ளி அதாவது 7/4 ஆகியவற்றில் சிறியது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அளவுக்காரன் அதிகமா இருக்கு. அப்ப சிறிய புள்ளி எது 4. ஸோ இப்போ ஆக்சுவல் ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டையும் ஆட் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா 6.6 இணைக்க வேணும். ஸோ Q4 அதாவது நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சின்ன வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4. ஏன்னா இப்போ இதுல வந்து 1 விட ஜாஸ்தியா இருக்கு அளவுக்காரன். அப்புறம் இருக்கும் சின்ன வேல்யூ எடுத்து தான் ஃபர்ஸ்ட் நினைக்கணும். ஏன்னா சின்ன முக்கோணம். ஸோ அப்போ Q4 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 4
Q4ங்கிற பாயிண்ட்டையும் இந்த ஆறுங்கிற பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி Q4 ஆருக்கு இணையாக, ஸோ அதே மாதிரி இந்த லைனுக்கு இணையாக வந்து பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஸ்கேலை வச்சு அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெரிய பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 7. ஸோ அப்போ அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேரலா இந்த லைனுக்கு பேரலா மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா Q7ல வந்து டச் ஆகிற மாதிரி மூவ் பண்ணிட்டு வாங்க ஸ்கேலை. மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த QR பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தை முன்னாடி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப அதிகமாக. பேரலா மூவ் பண்ணிட்டு வரும்போது இந்த லைனை வந்து நீங்கள் இங்கே Q7ல தொடும்போது ஒரு லைன் வரைங்க. லைன் வந்த பிறகு வந்து இந்த QRல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பீங்களா ஒரு பாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா R' வச்சுக்கோங்க. ஸோ இந்த லைன் நீங்கள் பேரலா வரையும் போது இங்கே வரும்போது R''லேருந்து RPக்கு இணையாக வரையப்படும் கோடு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த லைன் நம்ம ஆக்சுவல் ட்ரையாங்குலர் தான். ஸோ இங்கே ஒரு ஸ்கேலை வச்சு டுவோர்ட்ஸ் அதே மாதிரி இந்த டைரக்ஷன் மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா R''ங்கிற பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்து டச் ஆகும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூபிங்கர் லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதிகமாக போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த லைன் அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்கேலை, ஸோ இந்த R''ல ஸ்கேல் டச் ஆகும். ஸோ அங்கே ஒரு லைன் போட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா QPல, அதாவது இந்த கியூபிங்கர் லைன் வந்து P''ங்கிற ஒரு பாயிண்ட்ல ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதை P' நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ P' சந்திக்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் ட்ரையாங்கிள் PQRங்கிறது. ஸோ இப்போ பெரிய முக்கோணம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்குது, அதாவது QP'(R')ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ முக்கோணம் P'(QR') பக்கங்கள் முக்கோணம் PQRன் ஒத்த பக்கங்கள் அளவில் 4/7 பங்கு ஆகும். அதாவது 4 கொடுத்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். ஸோ 7 பங்கா நம்ம அதை போட்டு வச்சிருக்கோம். முக்கோணம் P'(QR) ஆனது தேவையான வடித்த முக்கோணம் ஆகும். ஸோ அப்போ இந்த ஸ்கேல் ஃபேக்டர், அதாவது அளவு காரணியை பொறுத்து, அதாவது ஒன்றை விட கம்மியா இருக்கா இல்லை ஒன்றை விட ஜாஸ்தியா இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கேல் ஃபேக்டர் வச்சு ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா வடிவத்து முக்கோணங்கள் என்னன்னா அது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். அதோடைய கான்டெக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.